ஒரு ஆக்டரை ஹீரோவா சைட் கேரக்டரா ஏன் காமெடினா கூட காட்டிடலாம், ஆனா வில்லனா காட்டுறது ரொம்ப கஷ்டம். வில்லன் ரோல் எல்லாருக்கும் ஈஸியா செட் ஆயிராது. அப்படிப்பட்ட வில்லன் ரோல்ல மிரட்டின டாப் 10 தமிழ் ஹீரோஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் இந்த டாப் 10 ஆக்டர்ஸ் இப்போ பிரசன்ட்ல ஹீரோ நடிச்சிட்டு இருக்க ஆக்டர்ஸ் வில்லனா கெத்து காமிச்ச லிஸ்ட் தான். இதுல பிரகாஷ்ராஜ், ரகுவரன் மாதிரி ஆல் டைம் வில்லன் ரோல்ஸ்லாம் இருக்காது. இப்போ கரண்ட்ல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்க ஆக்டர்ஸோட வில்லனிசம் பத்தி மட்டும் பார்க்கலாம். 10th பிளேஸ்ல இருக்கிறது அருண் விஜயோட என்ன எரிந்தா. டேய் விக்டர், இதுதான் உன் டைம். 90sல இருந்த அருண் விஜய்க்கும் இந்த படத்துல விக்டர் கேரக்டரா வர அருண் விஜய்க்கும் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். விக்டர் ரோல் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆனதுக்கு காரணமே 20 வருஷமா அருண் விஜய் படம் நடிச்சும் இந்த மாதிரி ஃபிட்டா பியர்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலாம் வச்சுட்டு ரகடான லுக்ல நடிச்சதுல, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவரை வில்லனா பார்த்த அந்த சர்ப்ரைஸ் அவரை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. அந்த ஒரு படத்துல சீன் பை சீன் அவர் காமிச்ச வில்லனிசமோட ரெஸ்பான்ஸ் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிருக்கு. ஆடியன்ஸ் நம்பி தியேட்டருக்கு போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டரா இருக்காரு. பேக் டு பேக் கமர்ஷியல் படங்களும் சைன் பண்ணிட்டு இருக்காரு. மணிரத்னம், பாலா, ஹரி மாதிரி டேரக்டர்ஸோட மூவிஸ்லயும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஒரு படத்துல அவரோட அந்த வில்லன் ரோல் அவரோட மொத்த கெரியரையும் கம்ப்ளீட்டா மாத்திருச்சு. அடுத்த 9th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் தனுஷ். தனுஷ்க்கு ஆப்ட் ஆகிற மோஸ்ட் கம்ஃபர்டபிள் கேரக்டர்னா ஒன்னு பாவமா தன்னை தியாகியா காட்டிக்கிற ரோல், இன்னொன்னு சைக்கோ கேரக்டர். அவர் நடிச்ச எல்லா படத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு சீன்லயாவது இந்த ரெண்டு கேரக்டரோட ஷேட்ஸை பார்க்கலாம். தனுஷ் என்னதான் காதல் கொண்டேன் மாதிரி சைக்கோ ஷேட்ல நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டருக்குள்ள ஒரு பாவமான ஷேட் நல்லவங்கிற இமேஜும் இருக்கும். ஆனா நானே ஒருவன்ல மட்டும் தான் ஃபுல் ஃபிளட்ஜ்டு வில்லனா நடிச்சிருப்பாரு. தனுஷோட பாடி லாங்குவேஜ், லுக், ஆட்டிடியூட்னு கண்ணுல ஈவிலிசம் அள்ளி தெளிச்சிருப்பாரு. இந்த படம் வேணா நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா தனுஷோட வில்லன் கேரக்டர் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இன்னும் நிறைய படத்துல அவர் வில்லனா நடிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பீக் வில்லனஸ் தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. முக்கியமா அந்த வில்லன் கேரக்டருக்கு கிளைமேக்ஸ்ல கொடுக்குற ஹைப்லாம் வேற லெவல். நீங்களே பொழைச்சிக்கிட்டீங்க, அப்ப எங்க அப்பா 8th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் தளபதி விஜய். அவர் கெரியர்ல 3 நெகட்டிவ் ஷேட் ரோல் பண்ணிருக்காரு. பிரியமுடன், அழகிய துன்மகன், அன்கோட். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வில்லன் ரோலுக்காக லாங் ஹேர், பியர்ட், உடம்பு ஏத்துறதுன்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க அவங்க லுக்ல. ஆனா விஜய் அவரோட நார்மல் லுக்ல வில்லனிசம் காமிச்சிருப்பாரு. தமிழன், ஷாஜகான் மாதிரி படங்கள்ல என்ன கெட்டப்ல இருப்பாரோ அதே மாதிரி தான் பிரியமுடன் படத்துல இருப்பாரு. அழகிய துன்மகன் படத்துல ஹீரோவோட லுக் தான் வில்லனுக்கும், கோட்லயும் ஜஸ்ட் அவரை யங்கா காமிச்சிருப்பாங்க. சோ அவரோட லுக்லயே அந்த வில்லனிசம் கூலா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அழகிய துன்மகன், அன்கோட் இது ரெண்டுத்திலயுமே ஆட்டிடியூடா நக்கல் பிடிச்ச வில்லனா நடிச்சிருப்பாரு. அவருக்கு அது பயங்கரமா செட்டும் ஆயிருக்கும். அழகிய துன்மகன்ல நான் குரு தான் பேசுறேன்னு சொல்ற சீன், அப்புறம் கோட்ல அவர் உட்காந்துருக்க அந்த போஸே பயமுறுத்தும். நெக்ஸ்ட் பிரியமுடன்ல தளபதியோட ரோல் ஒரு அண்டர்ரேட்டட் ஒன். யாருமே அந்த ரோல் பத்தி அதிகமா பேசியிருக்க மாட்டாங்க. காதல் கொண்டேன் வினோத் கேரக்டர், அப்புறம் அர்ஜுன் ரெட்டி, அனிமல், ரன்பீர் கபூர் ஆட்டிடியூட 90sலயே பிரியமுடன் ரோல்ல கோலிவுட் காமிச்சிருக்கும். செம்ம கேரக்டரா இருக்குது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவர் ஹீரோ, மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது வில்லனா தெரிவாரு. படம் பார்க்காதவங்க பாருங்க, யூடியூப்ல கூட இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க அந்த கேரக்டர் நல்லவனா கெட்டவனா, அந்த படத்துல ஒரு பண்ணது எல்லாமே லவ்க்காக தான், அதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு நீ வேணும்னு நினைச்சேன், எனக்கு காதல் வேணும், அதுக்காக நான் பண்ண முதல் தப்பு. அடுத்து 7th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் தனி ஒருவன். சித்தார்த் அபிமானி கேரக்டரை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அரவிந்த் சாமியோட கம்பேக் மூவி. 90sல சாக்லேட் பாயா இருந்த ஆக்டர் அன்எக்ஸ்பெக்டடா கொடுத்த பேங்கர் கம்பேக் தனி ஒருவன். இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கும் எனக்கு தெரியும், அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். இவர்தான் பாம்பே தளபதி மாதிரி படத்துல நடிச்சாரா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வரும். ஒரு சீன்ல ஜெயம் ரவியோட ஃப்ரெண்டை கொலை பண்ணுவாரு. ஏதோ ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கும் அந்த சீன். இந்தியன் சினிமாவோட எந்த இண்டஸ்ட்ரி வேணா எடுத்துக்கலாம், அந்த இண்டஸ்ட்ரியோட டாப்ல இருக்க கமர்ஷியல் ஆக்டரோட பெஸ்ட் படத்துல எவ்வளவு ஆரா இருக்குமோ அந்த ஆரா அரவிந்த் சாமிக்கு இந்த படத்துல வில்லன் ரோல்ல கிடைச்சிருக்கும். அடுத்த 6th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் சூர்யா.
பழைய படங்கள் எல்லாம் சூர்யா நல்ல கேரக்டரா நடிச்சிருந்தாலும் அவர் கண்ணுல ஒரு வில்லனிசம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மௌனம் பேசியதில் அவர் முறைக்கிற போர்ஷன்ஸ், அப்புறம் பேரழகன் படம் பார்க்கும்போது கார்த்திக்ங்கிற சூர்யா கேரக்டர் சின்னாங்கிற கேரக்டர் ஏதோ பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு சிலையும் அவர் பாக்குற விதத்திலேயே அவ்வளவு ஒரு ஆன்டகனிஸ்ட் லுக் இருக்கும். சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆகியும் அவருக்கு கிடைச்ச அந்த நெகட்டிவ் ஷேட் இருக்க ஃபர்ஸ்ட் ரோல் 24 ஆத்ரேயா தான். கூலா விண்டேஜ் ஸ்டைல்ல ஒரு வில்லன் ஷேட் ரோல் பண்ணிருப்பாரு. அப்புறம் வீல் சேர்ல வயசாகி ரூத்லெஸ்ஸான ஒரு வில்லன் ரோலும் பண்ணிருப்பாரு. சூர்யா, மணிகண்டன் அண்ட் சேதுராமன் 2 ஹீரோ ரோல்ல நடிச்சிருப்பாரு. பட் அந்த 2 ஹீரோ ரோலையும் ஆத்ரேயாங்கிற ஒரு வில்லன் ரோல் டாமினேட் பண்ணிருக்கும். அப்புறம் ரோலெக்ஸ் கேரக்டரோட இம்பாக்ட பத்தி நான் சொல்ல தேவையில்ல. 5 நிமிஷம் கேமியோ இருந்தாலும் ஆடியன்ஸ் பயமுறுத்துற மாதிரி ஒரு ப்ரூட்டலான என்ட்ரியா இருக்கும் ரோலெக்ஸ் என்ட்ரி. எல்சியூ யூனிவர்ஸோட மெயின் வில்லன் வேற. ரோலெக்ஸ் தலையை வெட்டுறது, வெட்டிட்டு சிரிக்கிறது, அவரோட கெட்டப், விக்ரம் அந்த கூட்டத்துல தான் இருக்காருன்னு அவர் சந்தேகப்படுறதுன்னு அந்த வெறும் 2-3 ஷார்ட்ஸ்லயே லோகேஷ் சூப்பரா காமிச்சிருப்பாரு. அடுத்து 5th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் ஏகே. போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. ஏகே மங்காத்தா, வரலாறு, வாலி மாதிரி நிறைய படங்கள் நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரி நடிச்சிருக்காரு. ஹீரோ இமேஜ் இருக்க ஒரு டாப் ஆக்டர் வில்லன் ரோல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சில விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டாப் ஆக்டர்ஸோட பலமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவங்க அந்த மாதிரி ரோல் பண்ணும்போது மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு வரலாம். எக்ஸாம்பிளுக்கு கெட்ட வார்த்தையில திட்டுறது, அஃபேர் வச்சுக்கிறது, பொண்ணுங்களை கொல்றது, ரேப் பண்றது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடிக்க மாட்டாங்க. மங்காத்தா, வாலிலாம் கூட ஓகே. ஆரம்பம் படத்துல ஏகே புரோட்டகனிஸ்டா தான் நடிச்சிருப்பாரு. ஒரு சீன்ல எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு சீன் பண்ணிருப்பாரு. ஹீரோ கிட்ட வந்த குழந்தை மூஞ்சி பொசிக்கிடு. ஏகேவோட வில்லன் ரோல்ஸ்ல என்னோட ஃபேவரட் ரோல், வாய் பேசவே முடியாம வெறும் பபிள் காம மினிட்டே எல்லாத்தையும் மிரட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் விஜய் சேதுபதி. மாஸ்டர், விக்ரம், ஜவான், உப்பென்னான்னு 4 படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. அதுல ஜவான்ல ஒரு நார்மல் கார்பரேட் வில்லனா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் மீதி இருக்க 3 ரோலும் ஹீரோஸையே அள்ளு விட வைக்கிற ரோல். விக்ரம்ல சந்தானம் கேரக்டர் செம்ம தக்கான கேரக்டர். பாப்லோ எஸ்கோபரை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு லோகி. இன்டர்வல் பிளாக்ல ட்ரக்ஸ் எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு பாருங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் போரே அடிக்காத சீன். அப்புறம் உப்பென்னால விஜய் சேதுபதி ரோல் ரூரல் அண்ட் ப்ரூட்டலான ரோல். அதுல ஒரு சீன் வரும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியே மிரட்டின ஒரு வில்லன் கேரக்டர். அந்த சீனை நான் சொல்றதை விட இந்த படம் பார்க்காதவங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அடுத்து மாஸ்டர் பவானி, கோலிவுட்டோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன். அந்த கேரக்டர் ஆர்க்கோட ரைட்டிங்கே வெறித்தனமா இருக்கும். கண்ணு முன்னாடி ஃபேமிலியவே கொன்னு பழி அவன் மேல போட்டு ஜெயில போட்டிருப்பாங்க. அந்த ஜெயிலே அவனுக்குன்னு ஒரு வெப்பனை உருவாக்குவான். அவனோட கை இரும்பு கை மாயாவிங்கிற ஐடியாக்கு பதிலா லோகேஷ் இரும்பு கை பவானின்னு இந்த கேரக்டருக்கு பேர் வச்சிருக்கலாம். வில்லன் தான், ஆனா இன்ஸ்பைரிங்கான கேரக்டர். அந்த ஒரு கையை வச்சுட்டு ஒரு சிண்டிகேட்டையே உருவாக்கியிருப்பாரு. ஹீரோ ஜேடியே பவானியை நேரா அடிச்சு ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸோட ரைட்டிங் இருக்கும். அவரோட கை தான் அவரோட பலம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கையை அடிச்ச ஒரு வீக் ஆக்கி தான் ஜேடி பவானியை கொண்டிருப்பாரு. அடுத்த 3rd பிளேஸ்ல இருக்க ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா வில்லன் ஆக்டர், டைரக்டரா இருந்தாலும் இப்பவும் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர். அதே மாதிரி அவருமே ஒரு கிரௌட் புல்ல. அவரோட ஹீரோயிசம்க்கு நிறைய ஃபேன் பேஸ் எப்பவுமே இருக்கும். சோ அதனாலதான் நான் எஸ்.ஜே. சூர்யாவை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு பீரியட்ல ரகுவரன், பிரகாஷ் ராஜ் மாதிரி வில்லன் ரோலுக்குன்னு ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்க ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா. டைரக்டர் அண்ட் ஆக்டரா இருந்த எஸ்.ஜே. சூர்யா ஸ்பைடர் மூலமா வில்லனா டெபியூ ஆனாரு. சைக்கோ கில்லர் ரோலுக்கே பிறந்த மாதிரி இருக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூவே. யூசுவலா சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர்ஸ்லாம் காமன் கம்போஸ்டா ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டான ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. ஆனா எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டரா இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். மாஸ் மர்டர் பண்ணி அதை என்ஜாய் பண்ற ஒரு வில்லன். டார்க் நைட் ரைசஸ்ல வர்ற வில்லன் லிஸ்டையே 4வதா நம்ம சுடலை ஆட் பண்ணலாம். அவ்வளவு கொடூரமான ஒரு கேரக்டர். மனுஷனுக்கு மூளை
ஸ்பைடர்ல அவரோட வில்லனிசம் செம்ம ட்ரெண்ட் ஆகி நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மெர்சல், மாநாடு, டான், மார்க் ஆண்டனி, ராயன் பேக் டு பேக் வில்லன் ரோல்ல கல்லா கட்டிட்டு இருக்காரு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெஸ்டான ரோல்ஸ் தான். எஸ்.ஜே. சூர்யாவோட வில்லன் ரோல் இம்பாக்ட்னால நிறைய ஹீரோஸோட கெரியரே வேற லெவலா மாறி இருக்கு. அதை பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யாராவது இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த வீடியோட எண்ட்ல கூட உங்களுக்கு சஜஷன்ல வரும். நீங்க ரஜினி, விஜய், அஜித், சூர்யானி நீங்க யாரோட ஃபேனா இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல உங்க ஃபேவரட் வில்லனா கண்டிப்பா எஸ்.ஜே. சூர்யா இருப்பாருன்னு நான் நம்புறேன். அண்ட் அவரோட வில்லன் ஜார்னி இன்னும் முடியல. அடுத்து ரிலீஸ் ஆக போற 3 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவிலையும் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜெயிலர் 2 அண்ட் சர்தார். இது 3ல நான் ரொம்ப வெயிட் பண்றது சர்தார் 2ல அவரோட வில்லனிசம் பார்க்கலாம். Black Dagger is coming. அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்க ஆக்டர் உலகநாயகன். கமல் சார் வில்லன் ரோல்ல மிரட்டின படங்கள்ல 3 படங்கள் சொல்லலாம். சிகப்பு ரோஜாக்கள், ஆளவந்தன் அண்ட் தசவதாரம். இன்னைக்கு நம்ம இந்தியன் சினிமால பாக்குற பல சீரியல் கில்லர் அண்ட் சைக்கோ கில்லர்ஸ் மூவிஸோட காட் ஃபாதர்னு சிகப்பு ரோஜாக்கள் அண்ட் ஆளவந்தன் படத்தை சொல்லலாம். அவர் ஹாலிவுட்டை இன்ஸ்பயர் பண்ணி அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ரைட் பண்ணியிருந்தாலும் இந்தியன் சினிமாவுக்கு கொண்டு வந்த கிரெடிட் அவருக்கு தான் சேரும். அதனாலதான் அவர் இந்தியன் சினிமாவோட ஒரு முன்னோடியா இருக்காரு. ஆளவந்தான்ல அவரோட வில்லன் லுக்க பார்த்தாலே பயமா இருக்கும். ஊருக்குள்ள இந்த உருவத்துல ஒருத்தன் சைக்கோ கில்லர்னு எல்லாத்தையும் கொண்டு சுத்திக்கிட்டு இருந்தா எவனுமே அந்த ஊர்ல நிம்மதியா தூங்க முடியாது. அப்படி ஒரு லுக்கை சூஸ் பண்ணிருப்பாரு கமல் சார். அடுத்து தசவதாரம் வில்லன். செம ஸ்டைலா 90ஸ்ல இருக்க WWE சூப்பர் ஸ்டார் லுக்ல இருந்திருப்பாரு. டாப் 10 ஆல் டைம் வில்லன் லிஸ்ட் எப்ப எடுத்தாலும் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லன். சோ இது எல்லாமே பாஸ்ட் டிகேட்ஸ். இப்ப கரண்ட்லயும் கமல் சார் ஒரு பெரிய வில்லன் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரோலுக்கான ஹைப்பையும் பயங்கரமா ஏத்திருக்காங்க. பாப்போம் கல்கி 2ல அவரோட வில்லனிசம் எப்படி இருக்குன்னு. சக்கர பிரளய கோஷ பூமார்க்கம் பட்டிஸ்தானம் பூகம் புத்திஸ்தானம். ஃபைனலா இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்க ஹீரோ வில்லன் ஆக்டர் அரங்கம் அதிரட்டுமே இன்னைக்கு இந்தியன் சினிமால சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் தலைவர் டெபியூ ஆனதே நெகட்டிவ் ரோல்ல தான். 90ஸ்ல நிறைய வில்லன் ரோல் பண்ணி பெஸ்ட் வில்லன் அப்பவே ப்ரூவ் பண்ணிருப்பாரு. சூப்பர் ஸ்டாருக்குமே பிடிச்ச ரோல் வில்லன் ரோல் தான். அவுட் அண்ட் அவுட் வில்லன் கேரக்டர், பக்கா வில்லன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பேசிட்டே அழிக்கலாம், சைலண்டா அழிக்கலாம், ஆளை வச்சு அழிக்கலாம். அவருக்கு வில்லன் ரோல் பயங்கரமா செட் ஆகிறதுக்கு காரணம் அவரோட லுக், வாய்ஸ் அண்ட் வில்லத்தனமா சிரிக்கிறது. நைன்டிஸ் படங்கள் பார்த்தவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் எப்படி வில்லன் ரோலை தூக்கி சாப்பிட்டுருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு அவரோட வில்லனிசம் என்னன்னு காட்டுற மாதிரி 2 எபிக் ரோல் இருக்கு. ஒன்னு சந்திரமுகி வேட்டையன், இன்னொன்னு எந்திரன் ஈவில் சிட்டி. இந்த 2 கேரக்டரோட எனக்கு பிடிச்ச 2 வில்லனிசம் சீன்ஸ் பத்தி நான் சொல்றேன். சந்திரமுகில டான்ஸர் ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஜோதிகா இடுப்ப தொட்ட உடனே டக்குன்னு ஃபேஸை மாத்தி வில்லனா டர்ன் ஆவாரு. வேற லெவலா இருக்கும். அப்புறம் எந்திரன்ல வசீகரன் ரத்தத்தை ஏன் ரத்தம்னு சனா சொன்ன உடனே ஏன் எந்துன்னு சொல்லன்னு சொல்றதெல்லாம் பீக் வில்லனிசம். என்னோடதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் என்னோடதும் சொல்ல, உந்து ஓ பாசிட்டிவ், அது ஏபி நெகட்டிவ். அவன் இங்க வந்திருக்கான். ஸோ அவ்வளோதான் டாப் 10 தமிழ் ஆக்டர்ஸோட வில்லன் மூவி லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன படங்கள்ல உங்களோட ஃபேவரட் வில்லனிசம் இது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர வேற ஹீரோஸ் வில்லன் நடிச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.